நம்ம நிறைய சீசன்ஸ்ல இந்த கோட் டாஸ்க் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சுவாரஸ்யமா அதுக்குன்னு சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அந்த டேர்ம்ஸ்லாம் கரெக்டாலாம் பேசுவாங்க. கண்டெம்ட் ஆஃப் த கோட், யுவர் ஆனர், ஆர்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கோட் டாஸ்க் என்னப்பா இவ்வளோ ப்ரொஃபஷனலா பண்றாங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த காமன் மேன் இருந்துச்சா? இந்த கேப்ல வந்து நீங்க அந்த ஒரு மியூசிக் போடுவீங்கல, ஸ்ட்ராங் மியூசிக் அது வச்சிருங்க. ஏன்னா அப்படிதான் இருந்தது ஷோ ஃபுல்லாவே. இது ஸ்கிரிப்டட் கிடையாது, இது நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இண்டிவிஜுவலா விளையாடணும். ஆமா, டாஸ்க் ஆரம்பத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இவ்வளவு நாள் குரூப்ல நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, குரூப்ல டூப் கிடையாது, அதனால இண்டிவிஜுவலா மாஸ் பண்ண போறாங்கப்பா அப்படின்னு பார்த்தா தமாஷா பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்க வந்து பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா அப்படின்றதுக்கு வந்து வின் பண்ணா அன்ஸ்கிரிப்டட் தான் எடுக்கணும். ஏன்னா அந்த பிக் ஷோலயே இருந்து அப்படி பேச முடியாது இல்லையா? ஈஸியா பாயிண்ட்ஸ் யாரும் வந்து ஜட்ஜஸும் வந்து ஆப்வியஸா அன்ஸ்கிரிப்டட் தான் கொடுத்து ஆகணும். ஜட்ஜஸ் கூப்பிடுற பேருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க தெரிஞ்சு கூப்பிடுறாங்களா, அவங்க கூப்பிடுறவங்க தான் வேணுன்றவங்களை கூப்பிடுறாங்களான்றதெல்லாம் நான் சொல்லல, அது நீங்க தான் உங்களுக்கே தெரியும். பார்த்தா நல்ல ஒரு ஜட்ஜி வேணுமே இருக்கு. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷ் மற்றும் அகிலாவின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ தி பிக் பாஸ் காமன் மேன் ரிவ்யூ எபிசோட் நம்பர் 12. எஸ், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்ற மாதிரி மாயா உள்ள வர நம்ம பாடல்கள் எல்லாத்தையும் டீகோட் பண்ணோம். அவங்க சொல்றது வந்து நாங்க உங்களை ஏமாத்துறோம், பிக் பாஸ் காமன் மேன் ஒரு ஷோ வச்சு எப்படி ஏமாத்துறோம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்விகள் நமக்கு ஒன்று தோன்றுகிறது. அவங்க பாடுற பாட்டு கூட நம்ம தனியா ரிவ்யூ பண்ணோம். எஸ், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம், பேசுற ஒரு வார்த்தையும் பண்ற ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால வேற மாதிரி ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்றதுதான் நிதர்சனமான உண்மை பிக் பாஸ் காமன் மேனில். ஸோ வழக்கம் போல வந்து ஷோ உள்ள வந்துட்டாங்க. அண்ட் சாரி, ஓகே, வழக்கம் போல வந்து மாயா பாட்டு பட்ட உள்ள வந்துட்டாங்க. அண்ட் தென் ஜட்ஜஸையும் கூப்பிட்டாங்க. ஜட்ஜஸ்க்கு பின்னாடி ஒரு செட் இருந்தது, அது ஒரு கோட் செட். தெரிஞ்சு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு கோட் டாஸ்க். அதுக்கு முன்னாடி ப்ரோமோவும் போட்டுறாங்க. போட்டு முடிச்சுட்டு இவங்களே வந்து என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு இவங்களே கேக்குறாங்க. அதுதான் ப்ரோமோ முன்னாடியே போட்டுறீங்களே, போட்டு எதுக்கு இது கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம நிறைய சீசன்ஸ்ல இந்த கோட் டாஸ்க் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சுவாரஸ்யமா அதுக்குன்னு சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அந்த டேர்ம்ஸ்லாம் கரெக்டாலாம் பேசுவாங்க. கண்டெம்ட் ஆஃப் த கோட், யுவர் ஆனர், ஆர்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கோட் டாஸ்க் என்னப்பா இவ்வளோ ப்ரொஃபஷனலா பண்றாங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த காமன் மேன் இருந்துச்சா? இந்த கேப்ல வந்து நீங்க அந்த ஒரு மியூசிக் போடுவீங்கல, ஸ்ட்ராங் மியூசிக் அது வச்சிருங்க. ஏன்னா அப்படிதான் இருந்தது ஷோ ஃபுல்லாவே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப இல்ல, பட் அவங்க ஏதோ புதுசா ட்ரை பண்றாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோமே தவிர இன்ட்ரெஸ்டிங்காலாம். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பிக் பாஸ் சீட்ல ப்ரிப்பரேஷன் டைம் கொடுப்பாங்க, உட்காந்து கேஸை சொல்லிடுவாங்க, ஏற்கனவே அதுக்கு நல்ல நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இங்க அந்த அளவுக்கு டைம் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா எடிட்லாம் பாக்குறப்போ ஆன்றாங்க ஊன்ட்டாங்க போயிடுது. ஸோ கட் பண்ணி சாப் பண்ணி பெருசா நடந்திருக்கு போல ஏதோ, ஆனா சின்னதா நம்ம காட்டிதோ முடிஞ்சுப்பா போங்கப்பா நீங்க தான் வின் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இது நம்ம எப்ப பாப்போம் தெரியுமா? சப்போஸ் இவங்க எலிமினேட் ஆயிட்டு வெளில பண்ணாங்கன்னா இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க, அதுல நான் 3 மணி நேரம் பேசினாங்க, 3 நிமிஷம் தான் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்பதான் இவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க போல அப்படின்றத நமக்கே தெரிய வருது. அதனால இந்த கோட் டாஸ்கோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா வந்து ஜட்ஜஸ் வந்து ஒரு நேம் ஒன்று சொல்லுவாங்க, யாரு கண்டஸ்டன்ட் நேம் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்த உடனே அவங்க போயிட்டு ஒரு கார்டு ஒன்று எடுக்கணும். அந்த கார்டுல வந்து என்ன கான்செப்ட், என்ன எதுக்கு வாதாட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம், என்ன வாதம் பண்ண போறாங்க. சோ இதுக்கு எதிர்வாதம் பண்றதுக்கு வந்து இவங்களே ஒருத்தவங்க சூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க சூஸ் பண்ணது யாரும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களே போயிட்டு ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து அந்த கார்டுல எந்த நம்பர் யார் பேர் இருக்கும் அவங்க வந்து வாதாடுவாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது அவங்களுக்கு? புரியலையே. இது ஸ்கிரிப்டட் கிடையாது, இது நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான், இண்டிவிஜுவலா விளையாடணும். ஆமா, டாஸ்க் ஆரம்பத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இவ்வளவு நாள் குரூப்ல நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, குரூப்ல டூப் கிடையாது, இண்டிவிஜுவலா நீங்க ஆடுறீங்க, இதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, உள்ள போறீங்களா இல்லையா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்தி விட்டுறாங்க. சோ அதனால இண்டிவிஜுவலா மாஸ் பண்ண போறாங்கப்பா அப்படின்னு பார்த்தா தமாஷா பண்ணாங்க. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் காமன் மேன். சோ அதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இது ஸ்கிரிப்டட் கிடையாதுன்ற மாதிரி அவங்களே வந்து சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல வெளில ஸ்கிரிப்டட் தாங்க, இவங்க தாங்க செலக்ட் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு தாங்க ஃபேவரிசம் பண்றாங்க அப்படின்னு வெளில ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அதனால இவங்களே ரிஜிஸ்டர் பண்றாங்க அடிக்கடி. ஆமா, டாபிக்காவே உள்ள வச்சிருக்காங்க, இது ஸ்கிரிப்டட் கிடையாது, திஸ் இஸ் நாட் ஸ்கிரிப்டட் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டா யார் வந்தாங்க அப்படினா வந்து ஆரி தான் கூப்பிட்டாங்க. தண்டீஸ்வரன் நீங்க வாங்க
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ கண்டிஷன் வந்த உடனே அவருக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இதுதான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க சர்வை ஆகணும் அப்படின்னா வந்து ஆரவாரம் பண்ணா, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இப்படி இருந்தாதான் நீங்க பிக் பாஸ்குள்ள சர்வை பண்ண முடியுமா, இல்ல அமைதியா இருந்தாலே போதாங்க டைட்டில் அடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கான்செப்ட். ஸோ இதுக்கு எதிர்வாதம் பண்றதுக்கு அவரை யார் சூஸ் பண்ணாரு அப்படின்னா, அதுவும் போயிட்டு அவர் தான் சூஸ் பண்ணணும். அவர் சூஸ் பண்றது அவருக்கே தெரியாது. அவர் போயிட்டு கார்டு எடுத்துட்டு வந்து மாயா கிட்ட கொடுத்த உடனே அந்த கார்டுல என்ன நேம் வந்தது அப்படின்னா அரவிந்த். அவர் தான் வந்தாரு. வந்த உடனே இவர் வந்து எதிர்வாதம் அமைதி தான் தேவை அப்படின்னு இவர் வாதாட, இவர் வந்து இல்லப்பா ஆரவாரம் தான்ப்பா தேவை அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் சொல்ல மறந்துட்டோமே. இது என்னன்னா ஜட்ஜ் இவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. ஜட்ஜஸே ஜட்ஜ போடுவாங்க. அதுல ஏதோ ஒண்ணு இருக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா யோசிச்சு பார்த்தா இருக்கும். நமக்கு தெரியாது, நீங்களே யோசிச்சுக்கோங்க. அது பாத்தீங்கன்னா கரிஷ்மா அவங்கள வந்து ஜட்ஜா கூப்பிட்டுருக்காங்க. நீங்க வந்து பயஸ்ட் ஆகக்கூடாது, அரவிந்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியே கூப்பிடுறாங்க. இல்ல நான் வந்து நீதி நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து உட்காடுறாங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு வழியா பேசி முடிக்கிறாங்க. நாங்க தான்ப்பா சரி, நீங்க தான்ப்பா தவறு, அமைதியா இருந்தாலும் மிளகா அரைச்சிருவாங்கப்பா, ஆரவாரமா இருந்தா தான்ப்பா உள்ளேயே இருக்க முடியும் அப்படின்னு தாண்டி சொல்றேன் பேச, இவர் வந்து அமைதிதான் ஜெயிக்கும், அன்பு அப்படின்னு இவரு சொல்ல ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. ரெண்டு டீமுக்கும் வந்து சப்போர்ட்டுக்கு நீங்க சப்போர்ட்டுக்கு வந்து யாரை வேணா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. நீங்க ஜட்ஜஸ் கூட கூப்பிட்டுக்கலாம், கண்டஸ்டன்ஸ் கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஒருத்தரா வந்து பேசினாங்க. பேசி முடிச்சனே கடைசியில வந்து ரஞ்சித் வந்து வாதாட வந்தப்போ ரஞ்சித் சாட்சி சொல்ல வரப்போ கரிஷ்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரவிந்துக்கு சப்போர்ட்டா பேசினாங்க. கரெக்டா அவர் சொன்ன பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு, அதனால வந்து அரவிந்துக்குன்னாங்க. உடனே ஜட்ஜஸ் நீங்க வந்து இவங்க வாதாடினவங்களை வச்சுதான் நீங்க சொல்லணும், அவங்க சாட்சி சொல்லவங்களை வச்சுலாம் நீங்க ஜட்மெண்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்பனா வந்து தண்டி சொல்லதான் அப்படின்னாங்க. அப்படி மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் இங்க சொன்னாங்க, அதுக்கப்புறமா எல்லாரும் சொன்ன உடனே இந்த பக்கம் மாறிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களே ஒரு லேக்லாம் போயிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு, இல்ல அவர் பேசினதுதான் கரெக்டா இருந்தா, அவர் தான் நல்லா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு தண்டீஸ்வரன் தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சோ அடுத்த பார்ட்டிசிபென்ட் யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பேபி உள்ள வந்தாங்க. பேபிக்கு ஆப்போசிட்டா வந்து ஷாமா வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, வின் பண்றது சரியா தவறா, வைல்ட் கார்டா வந்து வின் பண்ணலாம் இவங்கன்னு ஒரு பக்கம், பேபி வந்து வைல்ட் கார்டா வந்தா கூட வின் பண்ணலாம்ப்பா அப்படின்னு அவங்க, ஷாமா வந்து வைல்ட் கார்டா வந்தா எப்படி நீங்க வின் பண்ணலாம் அப்படின்ற எதிர்வாதம் வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஜட்ஜா பாத்தீங்கன்னா யார் வந்தாங்க, திவ்யா வந்தாங்க. சோ திவ்யா வந்து ரொம்ப அமைதியா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஈக்குவலா ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஷாமா பேசினதும் ரொம்ப நல்லா இருந்தது, பேபியும் வந்து கொஞ்சம் கத்தி கத்தி பேசினாங்க. பட் ஷாமா வந்து பாயிண்டா வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால வின்னரை ஷாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து இடையில வந்து வின் பண்றது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுக்கு வின்னிங்க கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அர்ச்சனா, திவ்யா கணேசன் இவங்க எல்லாமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் வந்து வின் பண்ணாங்க. போன சீசன் திவ்யா வந்து வைல்ட் கார்டு தான், அவங்க தான் வின் பண்ணாங்க. சோ இன்னும் நல்லா ஆர்கியூ பண்ணிருக்கலாம். பட் ஓகே, ஷாமா இஸ் தி வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து மணிவண்ணன் வராங்க. மணிவண்ணனுக்கு ஆப்போசிட்டா வந்து வெங்கடேஷ் வராங்க. ஜட்ஜா வந்து முனியம்மா வராங்க. எஸ். சோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்ணணும் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணா போதுமா, இல்ல வந்து கொஞ்சம் ஒழுக்கமாவும் இருக்கணுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த டாபிக். சோ வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா ஒழுக்கம் முக்கியங்க, பிக் பாஸ்ல இருக்கணும் ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னாங்க. அண்ட் மணிவண்ணன் பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணா போதும் வின் ஆயிடலாம் அப்படின்னாங்க. சோ மணிவண்ணன் எப்படி வாதாடினாருன்னா ராஜு எக்ஸாம்பிளா வச்சிட்டாரு. ராஜு பாய் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் வின்னர் ஆகலையா. அப்ப உடனே வந்து ராஜு கேட்டாரு, அப்ப நான் வந்து ஒழுக்கமா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அது அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்ப வந்து வெங்கடேஷ் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க வாங்க வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க அப்படின்ன உடனே அவரும் கீழே இறங்கி வந்துட்டாரு. சோ ஜட்ஜே வந்து ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணி அப்படி இப்படின்னு பேசி வெங்கடேஷ் எப்படியோ வின் ஆக வச்சிட்டாங்கப்பா. முடியுமா வந்து இவங்க பேசின பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, இவங்க நல்லா பண்ணாங்க, நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்னர் இஸ் வெங்கடேஷ் அப்படின்ட்டாங்க. சோ அடுத்து யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா பால், அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஜேசன் அண்ட் ஜட்ஜ் வந்து சம்யுக்தா வந்தாங்க. சோ இவங்களுக்கு என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ்னால இந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வெற்றியா, இல்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்னால தான் பிக் பாஸ்க்கே வெற்றியா. சோ வந்து பிக் பாஸ்னால நீங்க இருக்கீங்களா, உங்களால தான் பிக் பாஸ் இருக்கா, பீப்புள் முக்கியமா பிக் பாஸ் அந்த ஷோ முக்கியமா அப்படின்றது தான் டாபிக். பிரியங்கா பால் பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு பேச, ஜேசன் பாத்தீங்கன்னா இல்லங்க அந்த பிராண்ட் பிக் பாஸ் தான் முக்கியம் அப்படின்னு பேசினாங்க. சோ ரெண்டு பேருமே ஈக்குவலா நல்லா தான் பிரியங்கா பால் நல்லா பண்ணாங்க, ஜேசன் நல்லா தான் பண்ணாங்க. இதுக்கு நடுவுல வந்து நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன் கீழ கூட உட்கார்ந்துகிட்டு அதெல்லாமே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஆமா சம்யுக்தா எதுவுமே சொல்லல, அது அவங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இதுலயே வந்து என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து நடுவுல குறுக்கிட்டு அந்த வார்த்தை வந்து முடிச்சு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து நீங்க தீர்ப்பு சொல்லிடுங்க யார் நல்லா பேசினாங்க அப்படின்னு. ஜேசன் பால் தான் நல்லா பண்ணாங்க, ஏன்னா வந்து இவங்க கொஞ்சம் கத்திட்டே இருந்தாங்க, இவங்க பேசுனது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சொன்னாங்க அப்படின்ட்டு பிரியங்கா பால் வந்து நல்லா பண்ணல, சோ ஜேசன் வந்து நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தா இண்டிவிஜுவல்னால தான் பிக் பாஸ்க்கு ஆமா பிக் பாஸ் என்னதான் இருந்தாலும் என்ன பண்றாங்களோ அதுதான் அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்ற பொறுத்து அந்த பிக் பாஸோட சீசனே வந்து டிசைன் ஆகுது. சீசன் 3 இப்போ வந்து சாண்டி கவின் அவங்க இருந்த சீசன் தான் சூப்பரா இருந்துச்சு பேர் தான் சொல்றாங்களே தவிர
பிக் பாஸ் பிராண்ட் ஆமா. அப்படின்றது சொல்லல. சோ பிரியங்கா பால் நல்லா தான் வாதாடினாங்க. மேபி உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, என்ன நடந்திருக்கோ. ஆமா. So, அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து யார் வந்தாங்க அப்படின்னா ரஞ்சித் வந்தாங்க. ரஞ்சித்க்கு ஆப்போசிட்டா பண்றவங்க வந்து ஹைட் கார்த்தி. சோ ஜட்ஜஸா வந்து அபிநயா வந்தாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஸ்கிரிப்டட் பிபி ஷோ வந்து ஸ்கிரிப்டடா இல்ல அன்ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அன்ஸ்கிரிப்டட் அப்படிங்கறத வந்து ரஞ்சித் வாதாடினாரு. ஸ்கிரிப்டட் தான் அப்படிங்கறத வந்து ஹைட் கார்த்தி வாதாடினாரு. என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஈஸியா எழுது. ஆமா. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் ஒரு பேர் கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஈஸியா எழுது. ஏன்னா டாபிக் எடுத்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கிறாங்க. நான் இதுக்கு ஃபாரா பேச போறேன், அகைன்ஸ்டா பேச போறாங்கன்னு. இவங்க வந்து பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா அப்படின்றதுக்கு வந்து வின் பண்ணா அன்ஸ்கிரிப்டட் தான் எடுக்கணும். ஏன்னா அந்த பிக் ஷோலயே இருந்து அப்படி பேச முடியாது இல்லையா. ஈஸியா பாயிண்ட்ஸ் யாரும் வந்து ஜட்ஜஸும் வந்து ஆப்வியஸா அன்ஸ்கிரிப்டட் தான் கொடுத்து ஆகணும். சோ ஐடி கார்டு தான் பாவம், ரெண்டுத்துக்கு நல்ல ஒரு மாட்டிக்கிட்டாங்க. சோ இது ஒரு அட்வான்டேஜ். ஜட்ஜஸ் கூப்பிடுற பேருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க தெரிஞ்சு கூப்பிடுறாங்களா, அவங்க கூப்பிடுறவங்க தான் வேணுன்றவங்களை கூப்பிடுறாங்களான்றதெல்லாம் நான் சொல்லல. அது நீங்க தான் உங்களுக்கே தெரியும் பார்த்தா. சோ அதே மாதிரி ஓவியாவை வந்து சாட்சி கூப்பிட்டாங்க அன்ஸ்கிரிப்டட் தான் அப்படின்னு சொல்றதுக்கு. அன்ஸ்கிரிப்டட் கூப்பிட்ட உடனே அபிநயா சொன்னாங்க இல்ல என்னோட அனுமதியோட தான் நீங்க வந்து அவங்க கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அனுமதி கொடுத்துட்டாங்க, கூப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓவியா வந்தாங்க. ஓவியா கோகனட் சாங்க வச்சுட்டு நீங்க கோகனட் சாங் பாடுனீங்களா, அது நீங்க ஸ்கிரிப்டடா பாடுனீங்களா இல்ல தோணுனது பாடுனீங்களா? தோணுனது பாடுனாங்க, அது அன்ஸ்கிரிப்ட் எடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வச்சு நிறைய பேர் ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி யாரையோ சொன்னாங்க. யார சொன்னாங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க. ஓபி ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் வச்சு நிறைய பேர் ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னு. யாருன்னு கமெண்ட்ல சொல்றாங்க. அது ஐடி கார்த்தி முடிச்சிருப்பாங்க. அப்ப நீங்களே சொன்னீங்களே ஸ்கிரிப்ட் வச்சுட்டு சில பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, போய் உட்கார் அப்படின்ற மாதிரி சமிக்தா வந்து பிக் பாஸ் ஷோ இஸ் நாட் ஸ்கிரிப்டட் அப்படின்ற ரஞ்சித்துக்கு வந்து வினரா கொடுத்துட்டாங்க. சோ அடுத்து கடைசி கண்டஸ்டன்ட் யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அபிநயா அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஷோபா இந்திரஜா வந்தாங்க. அண்ட் ஜட்ஜா வந்து டார்வினை கூப்பிட்டாங்க. இவங்களுக்கு கொடுத்த டாபிக் என்னன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பியூட்டி மட்டும் போதுமா இல்ல பிரெயின் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஷோபா ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்தாங்க. அதனால அவங்க வந்து ஈஸியான டாபிக் வந்து பிரெயின் தான் தேவை அப்படின்னு பேசினாங்க. இவங்க பாத்தீங்கன்னா வந்து பியூட்டி தேவைன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அபிநயா. இவங்க பியூட்டின்றது அபிநயா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா பிஹேவியர் பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இவங்க டாபிக் பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் அதி தெளிவா ஒன்னு பேசுறாங்கன்ற பேர்ல அபிநயா ஒன்னு பண்ணாங்க. ஆக்சுவலா அது பாக்குறப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜியா கரெக்டா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அழகு மட்டும் தேவையில்லைன்னு நமக்கே தெரியும். அவங்க அழகு என்னவா பாக்குறேன், நான் இப்படி மீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஜட்ஜஸ் வந்து அம்மா அந்த பேப்பர்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்க, அழகுனா என்ன, அழகா இருக்கதா அழகு அப்படிங்கிற மாதிரி ஒரு பளிச்சுன்னு ஒரு இதை போட்டு விட்டாங்க. எங்களுக்கே நீங்க மிளகா அரிக்காதீங்க, உங்களுக்கு கொடுத்த டாபிக் நீங்க என்ன ஜம்பா இப்படி கிராஸ் ஓவர் மாதிரி எல்லாம் போறீங்க, தப்பு தப்பு அப்படின்னாங்க. ஷோபா நல்லா பேசினாங்க. அறிவு தான் தேவை, அழகை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அறிவா இருந்தனாலதான் வந்து ஆரி பிரதர் இவங்க எல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்னு. ஆயா டென்ஷன் ஆயிட்டாங்க, நாங்களாம் அறிவு இல்லையா அப்படின்னுட்டு ஏன் எங்க பேரை சொல்லல, கேர்ள்ஸ் எல்லாம் அறிவு பண்ணாங்க, ஏன் அப்ப மஞ்சரி பேரை நீங்க ஏன் சொல்லல, நான் அப்படி சொல்லுங்க வின்னர்ஸோட எக்ஸாம்பிள் சொன்னேனே மாயா அது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ட்டு மாயா ஃபெமினிஸ்ட் அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நாங்களாம் பண்ணலையா, ஓவியா நீங்க ஏன் வந்து வின் பண்ணல, நீங்க வந்து கியூட்டா பிஹேவ் பண்ணீங்க, நீங்க வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணி தான் வின்னர் ஆயிருப்பீங்க அப்படின்னு கரெக்டா மூஞ்சி கடிச்ச மாதிரி ஷோபா ஒன்னு சொல்லிட்டாங்க. போற போக்குல ஜட்ஜஸ் அடிச்சுட்டு போயிடுறாங்க எல்லாருமே. ராஜா கூட ஒரு சீன்ல மொக்க பண்ணாங்க. இந்த மாதிரிதான். சோ இந்த மாதிரிதான் அப்படியே ஒரே கிளம்சியா போயிட்டு இருந்தது. ஒரு நேர்மையான ஒரு விஷயமோ இல்ல ஒரு ஃபேக்கான ஒரு இதுவும் இல்லன்னு ஒரு மாதிரி காமன் மேனே கன்ஃபியூஸ் மேனா தான் போய்கிட்டு இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா ஷோபா தான் வின்னர், நீங்க தான் ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோடய வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சு, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. ஏன்னா இன்னும் 8 பேர் கிட்ட இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்க ஜட்ஜ் வாதாடல, உங்களுக்குலாம் அடுத்த நாள் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஸோ இன்னைக்கு நடந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஸோ எல்லாரும் ஒரு பேர் சொன்னாங்க. ஸோ 2 பேர் டை ஆச்சு, ஜேசனுக்கும் வெங்கட்டுக்கும். எல்லாருமே வந்து வெங்கட்னாங்க ஜேசன்னாங்க. ஜட்ஜஸ்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து ஜேசன் பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு ஜேசன் சொன்னாங்கன்னு தெரியல, மேபி என்ன வேணா இருக்கலாம், நான் எதுவும் சொல்லல, நீங்களே பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருப்பா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கப்போ அதுவும் 2 பேரை செலக்ட் பண்ணாங்கல்ல. ஆமா 2 பேர் செலக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கும் டை ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து அபிநயா தான். ஏன்னா வந்து அபிநயாவே ஆல்மோஸ்ட் அவங்க ஒத்துக்கிற இது ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இல்ல யாரு ஒஸ்ட்னு கேக்குறப்போ நீங்களே எந்திரிச்சுக்கோங்க மனசாட்சி தொட்டு அப்படின்றப்போ சமிக்தாவும் பிரியங்கா பாலும் எந்திரிக்கிறாங்க. நிறைய பேர் அங்க இருந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கேக்குறப்போ சமிக்தா என்ன கொஞ்சம் பெஸ்டா பண்ணிருக்கலாம், ஏன்னா அவங்க வந்து கொடுத்த வாய்ப்பு சரியா பயன்படுத்தல, அவங்க உட்காந்துட்டுலாம் இருந்தாங்க, அவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல அப்படின்னாங்க. ஜட்ஜஸும் அதான் ஃபீல் பண்ணாங்க. பிரியங்கா பால் பாத்தீங்கன்னா நான் நல்லா பண்ணலன்னு சொல்ல வரல, பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ பெட்டரா பண்ணிருக்கலாம் தான், நீ போய் உட்காரு, ஆனா சமிக்தா உனக்கு தான் வந்து ரெட் ஸ்டார் கொடுக்கப்படும் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு ரெட் ஸ்டார் குத்திட்டு அவங்க டைலாக் சொல்றாங்க. நான் மாசா வருவேன், நான் பாத்துட்டேன் யார் யார் என்ன பண்ணாங்கன்ட்டு, அடுத்த ரவுண்ட் நான் வச்சு செய்வ போறேன் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லி இனிதே வந்து நிறைவடைஞ்சாங்க.
ஸோ நாளைக்கு வந்து தான் நமக்கு தெரியும் அடுத்த செட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்லாம் கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படி வாதாடுறாங்க, இவங்களாச்சும் பார்த்து ஏதாச்சும் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆர்டர் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்றதுலாமே போக போக தான் தெரியும். இதுதான் எபிசோட் 12 உடைய ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் காமன் மேன் யாரு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு எபிசோட் 12 ரிவ்யூல உங்களுக்கு சந்திக்கிறோம். உங்களோட வேதனேஷ் மற்றும் அகிலா. தேங்க்யூ. வணக்கம்.